ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறது நல்ல சூப்பர் டேஸ்டான ബ്രേക്ക്ഫാസ്റ്റായും ഈവനിങ് ടീയുടെ കൂടെയൊക്കെ സാപ്പിടലാവുന്ന കേരളാവിലെ ഒരു പഴയകാല പലഹാരം தான் கேரளா ஸ்பெஷல் ஓட்டட. இந்த பழைய கால ருசியில் செஞ்ச இந்த பலகாரம் ஒரு தடவைங்களும் நீங்கள் சாப்பிட வேணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதிலேக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். அந்த தண்ணியிலேக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். கூட அரை டீஸ்பூன் சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவனது இவ்வளவும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா கோதுமை தான் நம்ம இதிலேக்கு சேர்க்க போகிறேன். இப்போ நான் தேங்காய் போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா 2 கப்பு கோதுமை தான் நான் எடுத்திருக்கு. இந்த கோதுமை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கரண்டி வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு எடுக்கணும். அடை செய்யும்போது மாவு பிசைகிற மாதிரி தான் இந்த மாவும் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ கரண்டி வச்சு நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு. இடையில் இதே மாதிரி தண்ணி ஊற்றி கலர் விட்டு கரெக்டு பாகத்தில் நமக்கு இந்த மாவை ரெடி பண்ணி எடுக்கலாம். இனி நமக்கு கை வச்சு இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவை கரெக்டாக நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் மாவு இருக்கணும். இனி ஒரு தட்டில் 1.5 கப்பு தேங்காய் துருவனது நான் எடுத்து வச்சுருக்கேன். அதிலேக்கு வெல்லம் நமக்கு சேர்க்கணும். வெல்லம் டைரெக்டாக நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். ஆனால் நான் இது ஃப்ரை பண்ணி தான் செய்ய போகிறேன். அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். இனி 1 டீஸ்பூன் சீரகവും 4 ஏலக்காயும் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போ நமக்கு இதே மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கொஞ்சமாக இதிலேக்கு நெய் நமக்கு ஊற்றலாம். அதுக்கப்புறமா 2.5 டேபிள் ஸ்பூன் வெல்லம் தூள் தான் நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக ஆகிற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. வெல்லம் எடுத்திருந்தால் நீங்கள் அதை பானியாக்கி அப்படியே இந்த தேங்காயிலே ஊற்றி நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. வெல்லத்தின் தூளாக இருந்தால் நம்ம அந்த மாதிரி பானியாக்க தேவையில்லை. இப்போ எந்த அழுக்கு எதுவும் இல்லாத வெல்லத்தின் தூள் தான் நான் எடுத்திருக்கு. அதனால நான் இந்த தேங்காயிலேக்கு டைரெக்டாகிட்டு அந்த வெல்லம் சேர்க்க போகிறேன். நெய்யில் இந்த மாதிரி தேங்காய் ஃப்ரை பண்ணி எடுத்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை ஆக்காமல் நமக்கு தேங்காயில் அப்படியே வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட நமக்கு இந்த ஓட்டடை தயார் பண்ணி எடுக்கலாம். இப்போ வெல்லத்தின் தூள் நான் சேர்த்தி இருக்கு. இது நல்லா கலரை விட்டு எடுக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகവും ஏலக்காயும் தூள் பண்ணிது கூட நமக்கு இதிலேக்கு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இவ்வளோ போதும். தேங்காய் ரொம்ப ப்ரௌன் ஒன்றும் ஆக தேவையில்லை. இந்த மாதிரி தான் இருக்கணும். இனி நமக்கு ஓட்டடை தயார் பண்ணுறதுக்காக வாழை இலை நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இந்த இலையடை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கலை. இட்லி தட்டில் வச்சு ஸ்டீமரில் வச்சு நம்ம இது வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இலை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதிலேக்கு கொஞ்சமாக மாவை நமக்கு தேய்க்கலாம். அதிகம் மாவை இந்த இலையில் நம்ம வைக்கக்கூடாது. வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் வச்சா போதும். இப்போ தண்ணியில் கையொன்று டிப்பு பண்ணியதுக்கப்புறமா கொஞ்சம் மாவை நான் இலையில் இதே மாதிரி தேய்க்க போகிறேன். நம்ம இலையடை செய்யும்போது இதே மாதிரி தான் நைஸ் ஆகிட்டு தான் நம்ம இந்த மாவை இதிலேக்கு தேய்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் ரெடி பண்ணியது எடுத்து இதனோட ஒரு சைடில் வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அடையோட ரைட் சைடில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். நான் சொல்கிற தமிழில் எதாவது தப்பாக வந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சிடுங்க. எனக்கு கரெக்டாக ஒரு சில வேர்ட்ஸ் ஒன்றும் தெரியல. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடிலேக்கு நமக்கு இந்த மாதிரி மடிச்செடுக்கலாம். பின்னாடி சப்பாத்தியோட ரோலர் வச்சு இதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது தேங்காய் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி ஆகிடும். இனி ஒரு பழைய யூஸ் பண்ணாத தவை தான் இது நல்லா சூடு பண்ணியதுக்கப்புறமா நமக்கு அதுக்கு மேலே நம்ம மடித்து எடுத்து வச்ச அடை வைக்கலாம். இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு இது திருப்பி போடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு தான் நம்ம இந்த அடை வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ எல்லா மாவும் நான் இலையில் கரெக்டாக மடித்து வச்சுருக்கு. இப்போ நம்ம இலையடையோட ஒரு சைடு கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இனி திருப்பி போடலாம். இனி இன்னொரு பழைய கடாயில் நான் இதே மாதிரி
அடை வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். ஓட்டு பாத்திரங்களிலும் மண் பாத்திரங்களிலும் எல்லாம் இந்த ஓட்டடை செஞ்செடுக்கலாம். இப்போ வந்து நம்ம அடை கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. இதே மாதிரி திருப்பி போட்டு தான் நம்ம கரெக்டாக வேக வச்சு எடுக்கணும். நல்லா வெந்து வரும்போது இலை வந்து நம்ம அடையிலேருந்து கரெக்டாக விட்டு வரும். பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இது ஒரு ப்ரௌன் கலராகிட்டு நம்ம அடையோட மேலே கரெக்டு வரும். பாருங்கள் இதே மாதிரி. இப்போ வந்து நம்ம அடை ரெடி ஆகிருக்கு. தவையிலே அடை நமக்கு மாற்றலாம். பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடை ரெடி ஆகிருக்கு. நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு பலகாரம் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.